பாலினம் கண்டறிந்த விவகாரம் தொடர்பாக 4 புரோக்கர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். அந்த 4 பேரின் விவரங்கள் என்ன? இது தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் கர்ப்பிணிகளுக்கு கருவின் பாலினத்தை கண்டறிந்து தெரிவிக்கும் கும்பல் உள்ளதாக சேலம் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவ குழுவினர் கடந்த 3ஆம் தேதி செம்மங்குறிச்சி பகுதியில் சோதனையில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது ஒரு வீட்டில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஸ்கேன் செய்து கருவில் உள்ள பாலினத்தை தெரிவிக்கும் செயலில் ஈடுபட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கு சேலம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், புதுச்சேரி ஆகிய பகுதிகளிலிருந்து 8 கர்ப்பிணிகள் வரவழைத்து கருவின் பாலினத்தை கண்டறிந்து குறிப்பாக தலா 25,000 வாங்கிக் கொண்டு தெரிவித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது அந்த வீட்டில் இருந்த ஸ்கேன் மிஷின்கள் பணம் உள்ளிட்டவர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சுகாதாரத்துறை கர்ப்பிணி பெண்களுக்கு ஸ்கேன் செய்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகுதியை சேர்ந்த மணிவண்ணன், கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த இளையராஜா ஆகிய இருவரையும் பிடித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல் நிலையத்திலிருந்து ஒப்படைக்கப்பட்டார்கள். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டாங்க. இதில் சேலம் மாவட்டம் ஆத்துவையை சேர்ந்த பிரபாகரன், சவுந்தரராஜன், விழுப்புரம் பகுதியை சேர்ந்த இளவரசி, திருப்பத்தூர் பகுதியை சேர்ந்த கவிதா ஆகிய 4 பேர் புரோக்கராக செயல்பட்டு கர்ப்பிணிகளை இங்கு அனுப்பி வைத்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து 4 பேரையும் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது அவர்கள் 4 பேரையும் கைது செய்துள்ளார்கள். மேலும் பல புரோக்கர்கள் இவர்களுக்கு உடந்தையாக இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் விவரங்களை சுகாதாரத்துறை அதிகாரிகள் சேகரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.